சென்னையில் இருந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை திருவாரூருக்கு மாற்றக்கூடாது என வலியுறுத்தி இந்த நிறுவன கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் ஆளுகை கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் திட்டங்கள், செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை சென்னையில் இருந்து திருவாரூருக்கு மாற்றம் செய்யக்கூடாது என தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் தமிழ் வளர்ச்சிக்கான புது திட்டங்களை செயல்படுத்தி செவ்வியல் தமிழ் இலக்கிய ஆய்வுகளை மேலும் செம்மைப்படுத்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆளுகை கூட்டத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவர் பிரகாசம், தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் வெங்கடேசன், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் விஜயராகவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.